தமிழ்நாட்டில் ஏன்னா பாஜக உள்ள விட மாட்டேங்கிறீங்க? உள்ளே ஏன் விட மாட்டேன்னா அவர் வந்து இங்கே செய்ய சொல்லி எங்களுக்கு நல்லதா உள்ளே விட்றாங்க அவரை. எந்த நல்லதுமே செய்யல. எந்த நல்லது? நாங்கள் இருக்கிற தொழில் ஃபுல்லாக பிடிச்சி ஹிந்திக்காரனுங்க தெலுங்குக்காரனுங்க வேலை கொடுத்துனுந்தா நாங்கள் எங்கேன்னு பிழைக்குது? இதுமாரி ஆட்டோ ஓடினா ஆட்டோ வேலையை சவாரி கிடைக்க மாட்டேங்குதா? 100 ரூபா கேட்டால் 50 ரூபா 70 ரூபா தரேன்றாங்க. இதில் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்கிறதுக்கு கஷ்டம். அந்த 1000 ரூபாய் வச்சு ஒரு குடும்பத்தை கொடுத்து ஒரு 5000 ரூபாய் வாடகை வீட்டுக்கு கொடுத்து நான் குடும்பம் நடத்த முடியுமா? தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு என்னங்க வேலை இருக்குது? இந்தியை கொண்டு வந்து திணிக்கிறாங்க, இந்தியை கொண்டு வரணுன்றாங்க. இதோ இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சிலேயோ எங்கேயோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏதோ இந்தி பெயரை வைக்கிறாங்க. நமக்கு புரியுமா? நீங்கள் படிப்பீங்களா? அதை படித்து உடனே நான் வடநாட்டிலேருந்து நீங்கள் எல்லாரையும் கொண்டு வந்து இங்கே உள்ள அரசு அலுவலகங்களில் பணியமர்த்துறீங்க. அதனால் இங்கே உள்ள இளைஞர்களுக்கு வேலை பாதிப்பு ஏற்படுதா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அப்போது நமக்கு என்ன தேவை? நமக்கு என்ன தேவை? இந்தியை படித்தவன்லாம் இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு வெளி மாநிலங்களில் வேலை செய்கிறாங்க கும்பல் கும்பலான்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நமக்கு இருமொழி கொள்கை போதும். இந்தியை வந்து தேவைப்படுறவங்க படிச்சுக்கிட்டோம், நம்ம வேண்டான்னு சொல்ல. புரியுதுங்களா? 4 மொழி கற்றுக்கிறது தப்பு இல்லைங்க. மொத்தமாக நீ ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்னு திணிக்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வராங்க.